அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜின்வசியம் பாகம் 31 வாழ்வியல் மற்றும் குணப்படுத்தும் கோட்பாடுகளை கொண்ட சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை உள்ளடக்கிய நைலா அப்படிங்கிற ஒரு பெண் ஜின்னை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த ஜின்னை எப்படி பிடிக்கலாம், என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம், அதனுடைய குணநலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது அமானுஷ்யம் மற்றும் மர்மமான இயல்பை கொண்ட ஒரு அழகான மற்றும் அடக்கமான ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை பற்றி நம்ம தெளிவாக நம்ம சொல்லலாம். இது உடல் ஈர்ப்பை மட்டுமே பயன்படுத்தி ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய, ஒப்பந்தத்தில் கட்டுப்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஈர்ப்பை மட்டும் வச்சு இந்த ஜின்னை ஒரு ஒப்பந்தத்தில் தன் கைவசப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அதனுடைய குணப்பாங்குகளை கொண்ட ஒரு ஆற்றல். அதாவது உடல் ஈர்ப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒப்பந்தங்களை செய்யக்கூடியவர். இவர் உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு நன்மையும் செய்யக்கூடியது, தீமையும் செய்யக்கூடியது. மற்றும் இது கடல் நீர் சம்பந்தப்பட்டது. அதாவது கடல் சம்பந்தப்பட்ட, கடல் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். இவர் ஒரு நீருக்கு ஈர்க்கக்கூடியவர். மற்றும் இவர் பெரும்பாலும் இசையோட நெருங்கிய தொடர்புடையவர். பாடுறது, அது மாதிரி இசை மீட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அது மட்டுமல்ல, இவளுக்கு இசைக்கருவியில் செல்லோ அப்படிங்கிற ஒரு கருவியானது இவளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கருவின்னு சொல்லலாம். அதாவது வயலின் போல இது வயலின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரியான ஒரு செல்லோ அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி மீது இவர் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர். இவருடைய வழிகாட்டுதல்கள் என்பது இருட்டில் பாய்ந்து போகும் முயலை போன்றது. அதாவது நிழலில் ஆழமான நுண்ணறிவுகளையும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் இவளால் தர முடியும் அப்படிங்கிறது மட்டும். அதனுடைய வேகத்தன்மைகள் இருளாயிருந்தாலும் ஒரு நிழல் பாங்கான ஒரு தன்மையில் இருக்கிற இடத்துல, ஒரு இருட்டான இடத்திலோட தெளிவாக ஆழமான ஒரு நுண்ணறிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மற்றும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல்னு சொல்லலாம். மேலும் சந்திரனுடைய மென்மையான ஒளியின் அமைதியையும் நட்சத்திரங்களின் எல்லையற்ற மர்மங்களையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். மேலும் இந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம என்னென்ன வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒப்பனை சம்பந்தப்பட்டது, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள், அது ஆடை ஆபரணங்கள், ஒப்பனை சம்பந்தப்பட்ட அழகியல் சம்பந்தப்பட்ட, அதாவது அழகியல் சம்பந்தப்பட்ட தொழில்முறைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆடை ஆபரணம் போன்ற தொழில்முறைகளுக்கு பயன்படுத்தலாம். கார்மெண்ட்ஸ் போன்ற தொழில்முறைகளுக்கு பயன்படுத்தலாம். மற்றும் இப்போ வேளாண்மை துறையிலையும் இவளுக்கு ஈடுபாடு உண்டு. அதனால் வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கும் இவளை பயன்படுத்தி பலன் பெறலாம். ஃபேஷன் டிசைன் போன்ற தொழில்முறைகளுக்கும் இவளை பயன்படுத்தி பலன் பெறலாம். மேலும் ஆன்மீகம், மாந்திரிகம், சாதனைகள், வெற்றிகள், வசீகரங்கள் மற்றும் குணப்படுத்தும் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களுக்கும் இவளை பயன்படுத்தலாம். சரி, இந்த ஆற்றலை எப்படி தன் சாதகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கீழே பார்க்கலாம். அதாவது திங்கட்கிழமை அந்தி சாயும் நேரத்தில் அல்லது திங்கட்கிழமை இரவு நடுநீசி வேலையில் இதை ஆராதிக்கலாம், அதை அழைக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு தனி ரூமாக இருக்கணும், இருட்டான ஒரு தனி அறையில் நம்ம அழைக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா காட்டுப்பகுதி, மொட்டை மாடி போன்ற பகுதியில் வந்து நில ஒளி, நட்சத்திரத்தினுடைய ஒளியில் வந்து நம்ம அமர்ந்து வந்து இவர் அழைச்சோம்னாலும் கொஞ்சம் நல்ல பவராக வரக்கூடிய ஒரு ஆற்றல். படையல்கள்னு பார்த்தா சமைத்த இறைச்சி, சூப்பு வகைகள், அது மாதிரி வந்து கோதுமை ரொட்டி வகைகள், கருப்பு நிற முயல் பொம்மை, ஸ்டார் வடிவ நட்சத்திர வடிவ அட்டைகள், பிறை வடிவ அட்டைகள், இசைக்கருவியில் வந்து வயலின், இப்படி செங்குத்தாக 4 கோடுகள் போட்ட ஒரு கடல் சிற்பி, நீல நிற அல்லி, அல்லது அது கிடைக்கலன்னா நீல நிற சங்குப்பூ, அது மாதிரி வந்து இந்த பூவும் போட்டுக்கலாம். எப்படின்னா சாமந்தியில் வந்து வயலட் சாமந்தி இருக்கு இல்லைங்களா, வயலட் சாமந்தி பூவும் இதுக்கு வந்து பயன்படுத்தலாம். மேலும் வாசனை திரவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பர் கிரீஸ் மிக்சிங்கான வாசனை திரவியங்கள் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அம்பர் கிரீஸ் கட்டாயம் மிக்சிங்காக இருக்கணும். அந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ஆற்றலுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்றும் வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி ஜின்னுகளுக்கு தேவையான படையல்களை இடையில சேர்த்து பயன்படுத்திக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி சேர்த்து பயன்படுத்தி ஒரு ஆழ்ந்த தியானத்தில் வந்து தியான இயல்பில் வந்து அதனுடைய லிகிதத்தை வந்து உச்சரிக்கணும். உச்சரித்து அழைச்சா அவள் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும். அவளை ஈர்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும். அதாவது தியான இயல்பில் வந்து அவள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணணும். அப்போ அப்படி ஒப்பந்தம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலையாக நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல். சரி, இந்த மாதிரி அழைக்கும்போது அவள் எப்படி வர்றா அப்படின்ட்டு பார்ப்போம். அந்த ஜின்னோட ஆற்றலானது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீல நிற கண்கள், அது மாதிரி வெளிரிய தோல் நிறம், அந்த தோலினுடைய ஸ்கின்னோட நிறம் வந்து வெளிரிய தோல், அது மாதிரி வெளிரிய புழு ஆடைகளை அணிஞ்சு சுமார் அவருடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடி உயரம், சுமார் ஒரு 16 அடி உயரமாக வந்து நமக்கு தென்படும். அது மாதிரி கூந்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீளமான கூந்தல், அது மாதிரி வந்து சிகப்பு கூந்தலாக, சிவந்த கூந்தல், அதாவது செம்பட்டையான கூந்தலாக இருக்கும். ஒரு செம்பட்டை அந்த மாதிரியான ஒரு கலர், செம்பட்டை கூந்தல்ங்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செம்பட்டையான ஒரு கூந்தலை வந்து அதற்கு நீளமான பாயக்கூடிய சிவந்த கூந்தலை கொண்டவள். அது மாதிரி நமக்கு வரும்போது புன்னகையோடு தான் வருவாள். ஒரு புன்னகைக்கும் தன்மை உண்டு. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு நேரடியாக வரும் இந்த ஆற்றல் வந்து நம்ம அதனுடைய லிகிதத்தை உச்சரித்து நம்ம அழைக்கும் போது நேரடியாக வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ நம்ம யார் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம். அதாவது ஒளி சார்ந்த சாதகர்களுக்கு வந்து, பயிற்சியாளர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரூபத்தோட காட்சிகள் தென்படும், காட்சியாகவே பார்க்கலாம். ஆனால் மற்ற சாதகர்கள், பயிற்சியாளர்களுக்கு வந்து ஒரு நிழல் போன்ற ஒரு சேடோ, ஒரு நிழல் போன்ற ஒரு உருவமாகத்தான் நம்ம உணர முடியும். நம்ம 2 பக்கமாக, ஏன்னா இந்த ஒளி முறைப்படி இந்த ஒளி பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த தேவதையை கண்ணில் பார்க்க முடியும். மற்றவர்கள் ஒரு நிழல் போன்ற ஒரு உணர்வைத்தான் நம்ம பெற முடியும். இந்த நைலாவை, இவளை பின்பற்றக்கூடியவர்கள் இவள் மீதான ஒரு பிரார்த்தனையை செலுத்தும் போது அவர்களுக்கு இரவு முழுவதும் பாதுகாப்பான வழியை உறுதி செய்கிறார். 2வது, தீங்கிலிருந்து விலக்கி வழி நடத்துகிறார். 3வது, இரவில் பயணிக்கும் வணிகர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பாதுகாப்பை தருகிறார். மேலும் ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவளை பின்பற்றக்கூடியவர்கள் இரவில் மர்மங்களை தழுவுகிறார்கள், மௌனத்தில் ஞானத்தை தேடுகிறார்கள், இருளில் கூட ஒளி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள்.
சரி, அடுத்து வந்து நம்ம கிரகங்களை பற்றி பார்க்கலாம். இவளுக்கு தொடர்பான கிரகங்கள் அப்படின்னா பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவள் வந்து கிரகங்களுக்கு சம்மந்தப்படாமல் பருவங்களோட தொடர்புடையவள், அடர்ந்த நீல நிறத்தோடவும் தொடர்புடையவள், மேலும் நிழலாடப்பட்டு மறைக்கப்பட்ட அறிவோடு தொடர்புடையவள் மற்றும் அரோமா மருத்துவத்தில் தூக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் நீல நீர் அல்லி மலரோடு இவளுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. மற்றும் ஹார்மோனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெலோனின் ஹார்மோன், தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மெலோனின் ஹார்மோனோட நெருங்கிய தொடர்புடையவள். சரி, பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம். பக்க விளைவுகள் அப்படின்னா வந்து சில சமயங்களில் வந்து ஜீவணுக்களை சிதறடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி வந்து மேலும் அதிகமாக சொன்னோம்னா பாலியல் வேட்கையானது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு தான் சில சமயங்கள். சரி, ஓரளவுக்கு வந்து இந்த நைலா அப்படிங்கிற பெண் ஜின்னை பற்றி தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறது நான் நம்புகிறேன். மேலும் இதில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பிலும் உள்நாட்டவர்கள் போனிலும் நேரடியாகவும் சந்தித்து உங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். மற்றும் எந்த ஒரு சக்திகளாக இருந்தாலும் நன்மை தீமைக்கு உட்பட்டு இருக்கிற காரணத்தினால இந்த சமூகத்திற்கோ அல்லது இந்த இயற்கைகளுக்கோ குந்தகம் இல்லாமல் பயன்படுத்தி தாங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகிழ்ச்சி.